80வது சங்கீதம். இது ஒரு ஜெபத்தின் சங்கீதம். ஆசாப் என்கிற பக்தன் பாட்டின் வடிவத்திலே தான் செய்த ஒரு ஜெபம். இந்த 80வது சங்கீதத்தின் சாராம்சத்தை சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால், நேற்று, இன்று, நாளை. நல்லா கவனிங்க. நேற்று, இன்று, நாளை. நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த காலம் என்று ஒன்று உண்டு, நிகழ்காலம் என்றும் ஒன்று உண்டு, வருங்காலம் அல்லது எதிர்காலம் என்பதும் ஒன்று உண்டு. இந்த சங்கீதத்தை ஜாக்கிரதையாக பரிசீலித்து பார்த்தால், ஆசாப் நேற்றை குறித்து அங்கே பேசுகிறான், இன்றை குறித்தும் அங்கே பேசுகிறான், நாளையை குறித்தும் பேசியிருக்கிறான். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மூன்றும் இணைக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நேற்று நடந்த சம்பவங்கள், அதாவது கடந்த காலம், இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், நிகழ்காலம், நாளை நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெறப் போகின்ற சம்பவங்கள், எதிர்காலம். இந்த மூன்றோடும் நம்முடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருக்கிறது. ஆசாபின் சங்கீதம் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் ஒரு செய்தியை உங்களுக்கு தர வேண்டும் என்ற முயற்சியில அந்த சங்கீதத்தின் சாராம்சம் எல்லாவற்றையும் 3 வார்த்தைகளே சொல்ல நான் முற்படுகிறேன். எனவே சங்கீதங்கள், நீதிமொழிகள் ஆகியவற்றின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகளை, மேன்மையான தேவ செய்திகளை மிகவும் சுருக்கமாக ஒவ்வொரு சங்கீதத்தின் அடிப்படையில் நான் எழுதியிருக்கிறேன். அந்த புத்தகத்தை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சங்கீதங்கள், அதே போல நீதிமொழிகள், 150 சங்கீதங்கள் மற்றும் 31 நீதிமொழிகள் ஆகியவற்றில் இருக்கிற முக்கியமானவைகளை, அதாவது ஒவ்வொரு சங்கீதத்தையும் தியானித்து இந்த சங்கீதத்தின் சாராம்சத்தை தொகுத்து நான் ஏற்கனவே வழங்கியிருக்கின்றேன். அந்த புத்தகம் உங்கள் எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன். முதலாவது நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 80:8. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. எதற்கடையாளம்? நேற்றைய தினத்திற்கா அல்லது இன்றைய தினத்துக்கா? யோசிச்சு பாருங்க. நேற்றைய தினத்தின் அடையாளம். 3 விஷயங்கள். ஒன்று, பிரத்யேகமான திராட்சை கொடி. முதலாவது என்னங்க? பிரத்யேகமான திராட்சை கொடி. தொடர்ந்து வாசிக்கிறேன். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து. இது எதற்கான அடையாளம்? எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி எத்தனை காலம் வாழ்ந்தார்கள்? சுமார் 430 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாக அந்த எகிப்து தேசத்திலே இருந்தார்கள். பார்வோன் கொடுக்கிற அந்த சுமை சுமக்கிற வேலையை தாங்க முடியாமல், அடிமைத்தனத்தை சகித்துக் கொள்ள முடியாமல், அடிமைகளாக வாழ முடியாமல் அவர்கள் அழுது புலம்பி ஜெபித்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள். அவர்களின் அந்த கண்ணீரின் அழுகை வானத்திலே இருக்கிற தேவ சந்நிதியை அன்று எட்டியது. தம்முடைய ஜனமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயங்கரமாக கொடூர பார்வோனின் கைகளுக்குள்ளே சிக்கிக்கொண்டு அடிமைகளாய் தவித்துக் கொண்டிருந்த போது தேவன் அவர்களை வேறு பிரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மோசேயை அனுப்பி வைக்கிறார். மோசே என்ற தலைவனை அனுப்பி பார்வோனின் அதிகார கரங்களிலிருந்து, எகிப்தினுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறது. 1 வருஷமோ 2 வருஷமோ இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். 430 வருடங்கள் அங்கே அடிமைகளாக துவண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய தாத்தாக்கள் அடிமைகள், பெற்றோர்கள் அடிமைகள், பாட்டன் பூட்டன் எல்லோருமே அடிமைகளாகத்தான் இருந்தார்கள். இப்படி தலைமுறை தலைமுறையாக அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கட்டுக்களிலிருந்து வேறு பிரித்தெடுப்பதற்கு, அவர்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக மாற்றுவதற்காக தேவன் என்ன செய்தார்? மோசேயை அனுப்பி வைத்தார். மோசேயை கொண்டு அன்று தேவன் என்ன செய்தார்? பார்வோன் என்கிற அந்த மகா சக்கரவர்த்தியின் கழுத்தை வணங்கச் செய்து 10 ஆச்சரிய காரியங்களை எல்லாம் செய்து அடிமைகளாக அங்கே துவண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாக்கியவான்களாக மாற்றி தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணியிருந்த அந்த பூமிக்கு நேராய் அவர்களை வழிநடத்துவதற்காக தேவன் மோசேயை அனுப்பினார். கவனிங்க. எகிப்து தேசம் இந்த உலகத்திற்கு அடையாளம், பார்வோன் சாத்தானுக்கான அடையாளம், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனத்துக்கு, ஜனக்கூட்டத்துக்கு அடையாளம்.
அன்று தேவன் என்ன செய்தார்? தாம் தெரிந்து கொண்ட, தாம் வேறு பிரித்த அந்த பிரஜைகளை உலகத்திலிருந்து, பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து, சாத்தானுடைய கட்டுக்களிலிருந்து, அதாவது பார்வோனின் கட்டுக்களிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்து, அதாவது வேறு பிரித்து, தாம் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த வாக்குத்தத்த பூமிக்கு வழிநடத்துவதற்காக மோசேயை தெரிந்து கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் இப்பொழுது நாம் பகிர்ந்து கொள்கிறோம். அது நமக்கும் கூட அப்படியே பொருந்தும். நாமும் கூட சாத்தானுடைய கட்டுக்களில்தான் நாம் பிறந்ததிலிருந்து சாத்தானுடைய கைகளுக்குள்ளே அல்லது சாத்தானுடைய அதிகாரங்களுக்குள்ளே நாம் இருந்து அப்படியே பழகிவிட்டோம். பல்வேறு விதமான பாவங்களுக்கு அடிமைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் என்ன செய்ய நினைத்தோமோ அதை செய்ய முடியவில்லை. ஒருவருக்குமே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விருப்பம் உண்டு, ஆனால் அப்படி வாழ முடியவில்லை. ஒருவருக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடியவில்லை. எந்த கணவனுக்கும் தன் மனைவியை வேணும்னு அடிக்கணும்னு தோணாது. எந்த மனைவிக்கும் தன் கணவனை எதிர்த்து பேச வேண்டும் என்று தோன்றாது. எந்த பிள்ளைக்கும் தன் தாய் தகப்பனை அழ வைக்க வேண்டும் என்று இருக்காது. எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்காமல், படிக்க வைக்காமல் ஒரு வெட்டியானவனாய் வளர்க்க தோன்றாது. நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் அது ஏனோ இயலாது. மனைவியை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஆசை இருந்தாலும் கணவனால் அது முடியாது. கணவனோடு ஒற்றுமையாய் சந்தோஷமாக வாழ வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி செய்தாலும் மனைவியால் அது முடிவது இல்லை. காரணம் என்னவென்றால், நாம் கீழ்ப்படியாமைக்கு, பரிசுத்தமின்மைக்கு அடிமைகளாகிவிட்டோம். சாத்தானுக்கு கீழ்ப்பட்டு விட்டோம். எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால், நீ கட்டப்பட்டிருக்கிறாய். நாயாக இருந்தாலும் அல்லது எந்த மிருக ஜீவனாக இருந்தாலும் நேர்த்தியாய் நல்லா அது ஃப்ரீயா இருக்கணும் என்று ஆசைப்படுகிற போது, அது ஒரு சின்ன கம்பத்தில் கட்டி வச்சிட்டோம்னா, ஒரு செயினை வச்சு கட்டி வச்சிட்டோம்னா, சிங்கமாகவே இருந்தாலும் அதை கட்டி வச்சுட்டாங்கன்னா அதால பாவம் என்ன செய்ய முடியும்? காட்டுக்கு அது ராஜாவாவே இருக்கலாம், ஆனா கட்டி வச்சுட்டா. யானை காட்டில் இருக்கிற மிகப்பெரிய மிருகமாக இருக்கிறது, ஆனால் அதை கட்டி வைத்து விட்டால் ஃப்ரீடம் இருக்குமா? இந்த யானை யானை மாதிரி வாழ முடியுமா? முடியவே முடியாது. சிங்கம் சிங்கத்தை போல ராஜாவா, காட்டுக்கு ராஜா மாதிரி அதனால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. காரணம் என்னவென்றால், அதை சங்கிலிகளினாலே கட்டி வைக்கிற போது தேவன் அந்த ஜீவராசிகளை எந்த நோக்கத்தோடு கூட படைத்திருந்தாலும், அவைகளை சிருஷ்டித்திருந்தாலும், அந்த தேவனுடைய நோக்கம் அந்த மிருகத்தின் வாழ்க்கையில் அல்லது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றவே படாது. அது எப்ப வரைக்கும்? கட்டப்பட்டிருக்கிற வரைக்கும். இன்று மனிதன் கட்டப்பட்டிருக்கிறான். பரிசுத்தமில்லாத அநேக காரியங்களால் கட்டப்பட்டிருக்கிறான். அற்ப கால பாவ சிற்றின்பத்தால் கட்டப்பட்டிருக்கிறான். அப்படி கட்டப்பட்டிருக்கிற எவன் ஒருவனும் சுதந்திரமாய் வாழ முடியாது. ஒரு மனிதனாக வாழவே முடியாது. தன்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ முடியாது. தேவனுக்கும் நெருக்கமாக வாழ முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனிதன் தவித்துக் கொண்டிருந்த போதுதான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். பாவத்தினாலே, அக்கிரமங்களினாலே செத்துப்போன நிலையிலே, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில மனிதன் இருந்ததினால் அந்த மனிதனை விடுவிப்பதற்கு, அந்த மனிதனுக்கு சுதந்திரத்தை அருளுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அன்று என்ன நடந்தது? அதாவது சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலே அடிமையாக இருக்கையில், பார்வோனின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கையில், அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் மோசேயை அனுப்பி வைத்தார். 2000 வருடங்களுக்கு முன்பு அதே விதத்திலே மனிதன் பாவத்துக்கு அடிமையாகி, சாத்தானுக்கு அடிமையாகி இருக்கிற போதும் கூட மனிதன் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவனை கண்ட தேவன் தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். வாறு அன்று இஸ்ரவேலர்களை எவ்விதத்திலே உலகத்திலிருந்து, அதாவது எகிப்திலிருந்து தேவன் வேறு பிரித்தாரோ, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து தேவன் உன்னையும் என்னையும் கூட என்று வேறு பிரித்திருக்கிறார். பேதுரு எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய, கவனிங்க, அந்தகாரத்திலிருந்து, ஒரு காலத்தில் நாம் அந்தகாரத்தில் இருந்தோம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை வரவழைத்தார். எதற்காக நம்மை ஒளியினிடத்திற்கு வரவழைத்து ஒளிக்குரியவர்களாக மாற்றினார் என்றால்,
நம்மை ஒளியினிடத்திற்கு வரவழைத்த தேவனுடைய புண்ணியங்களை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். யாருங்க நாம? ஆசாரியர்கள். யாருங்க நாம? ராஜாக்களாம். யாருங்க நாம? தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமான பிரஜைகள். யாருங்க அந்த இஸ்ரவேலர்கள்? தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். அன்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த ஸ்தானத்தை தேவன் அருளி இருந்தாரோ இன்று நமக்கும் அதே ஸ்தானத்தை அருளுகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் தேவன் திட்டங்களை வகுத்தாரோ எக்ஸாக்டாக அதைவிட அற்புதமாக இன்று உனக்காக எனக்காக தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு அனுப்பி. நேற்று என்ன நடந்தது? அதாவது கடந்த காலத்திலே என்ன நடந்தது? அடிமைகளாக அடிமை கட்டுக்களிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த அடிமை கட்டுக்களிலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். ஆசாப் சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் கவனிங்க. 80வது சங்கீதத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நீர் எகிப்து தேசத்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். எகிப்திலிருந்து தேவன் ஒரு திராட்சை கொடியை வேறு பிரித்து கொண்டு வந்தார். யாருங்க அந்த திராட்சை கொடி? சத்தமா சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இன்றைய திராட்சை கொடிகள் யாருன்னு யோசிச்சு பாருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நாம தான். அன்று அந்த ஜனங்களை தேவன் வேறு பிரித்தார். இன்று நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். நம்ம எங்கிருந்து வேறு பிரித்திருக்கிறார்? அந்தகாரத்தினின்று, பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, உலக இச்சைகளிலிருந்து, அற்பகால பாவ சிற்றின்பங்களிலிருந்து, சரீரப்பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். நம்மில் அநேகர் ஒரு காலத்திலே குடிகாரர்கள், ஊர் சுத்துகிறவர்கள், அருவருப்பானவர்கள், துன்மார்க்கர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரிகள், மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், பொய்யர்கள். ஆனால் தேவன் என்ன செய்தார்? அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னையும் என்னையும் நம்மையும் வேறு பிரித்திருக்கிறார். அந்தகார இருளிலிருந்து தேவன் நம்மை ஆச்சரியகரமான தம்முடைய ஒளியின் இடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். அந்நாளிலே எவ்விதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை உலகம் என்ற இருளிலிருந்து, பார்வோன் என்ற சாத்தானுக்கு அடையாளமானவனுடைய அதிகாரத்திலிருந்து வேறு பிரித்து வாக்குத்தத்த பூமியிலே அவர்களை நாட்டினாரோ அதே விதத்தில் இந்நாளிலும் தேவன் நம்மை பாவத்திலிருந்தும், பாவத்தின் தாக்கத்தில் அகப்பட்டிருக்கிற உலகத்திலிருந்தும், சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்தும் தேவன் நம்மை வேறு பிரித்து தம்முடைய சொந்தமான ஜனங்களாக தேவன் விதத்தில் இதோ அவருடைய சன்னதியிலே, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக, அவருடைய வீடாகிய இந்த ஜெப ஆலயத்திலே நம்மை கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார், நிறுத்தியிருக்கிறார். நாம் யார் என்றால் நல்லா சொல்லுங்க, வேறு பிரிக்கப்பட்ட திராட்சை கொடிகள். தேவன் எவ்வளவோ பற்றுதலோடு கூட நம்மை நம்முடைய பழைய வாழ்க்கையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து வேறுபிரித்து தமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய திராட்சை கொடிகளாக என்று நாட்டியிருக்கிறார். ஒரு அற்புதமான காரியம். ஆசாப் அங்கே சொல்லுகிறான், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்தீர். புறஜாதிகளை துரத்திவிட்டு நீர் அதை அங்கே நாட்டினீர். அந்நிய ஜனங்களை துரத்திவிட்டு என்றால் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உன் சந்ததி மிகவும் மிகவும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் உயர்த்தப்படுவார்கள், நான் அவர்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்த பூமியை அருளுவேன் என்று தாம் வாக்கு பண்ணினபடியே தேவன் அவர்களை ஒரு பெரிய ஜனக்கூட்டமாக்கினார். வாக்குத்தத்த பூமியை தேவன் அவர்களுக்கு அருளி செய்தார். அந்த வாக்குத்தத்த பூமியை எப்படி தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்? யோசுவாவின் தலைமைத்துவத்தில ஏறக்குறைய 7 வருடங்கள் அன்று யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை 31 ராஜ்யங்களுக்கு எதிராக, எத்தனை ராஜ்யங்களுக்கு எதிராக? 31 ராஜ்யங்களுக்கு எதிராக போராடி வெற்றியை சாதித்து கானான் என்கின்ற தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமியை சுதந்தரித்துக் கொண்டார்கள். 7 வருடகால போராட்டத்தின் பலனாகத்தான் வாக்குத்தத்த பூமிக்குள் அவர்கள் பிரவேசித்தார்கள். யோசுவா இன்னும் தொடர்ந்து 18 வருடங்களாக அவர்களுக்கு தலைவனாக இருந்து வாக்குத்தத்த பூமியை 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டுக் கொடுத்தான். மொத்தமாக யோசுவா ஏறக்குறைய 25 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கான அற்புதமான தலைவனாக நின்று
முதலிலே போராடினான் அந்நிய ஜனங்களோடு கூட. இரண்டாவது பிரவேசித்தான் வாக்குத்தத்த பூமிக்குள்ளே. மூன்றாவது பகிர்ந்து கொடுத்தான் அதே வாக்குத்தத்த பூமியை. ஆசாப் சொல்லுகிறான், நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்தீர், அந்நிய ஜாதிகளை துரத்திவிட்டு அந்த திராட்சைக் கொடியை நீர் நாட்டினீர். தேவனர் இஸ்ரவேல் பிரஜைகளை வாக்குத்தத்த பூமிக்குள் பிரவேசிக்கும்படி செய்தார். வாக்குத்தத்த பூமியை அவர்களுக்கு பகிர்ந்தும் கொடுத்தார். அவர்கள் அங்கே விதைக்கப்பட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? தேவன் அவர்களை வேறு பிரித்து அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான ராஜ்யத்தை அருளியதோடு ராஜாதி ராஜாவாகிய தேவனை சேவித்து தங்கள் ராஜ்யத்தை அநேகருக்கு ஆசீர்வாதகரமாக மாற்றி வைக்க வேண்டும் என்று தேவன் விரும்பிய போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மீண்டும் தங்கள் மனம் போன வாழ்க்கைக்கு திரும்பி போய்விட்டார்கள். யோசுவா 25 ஆண்டுகள் அற்புதமாக தலைமை வகித்து இவர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய மார்க்கத்திலே வழிநடத்த முயற்சி செய்தான். தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தேவனைத்தான் சேவித்தான். அவனுடைய குடும்பமும் தேவனையே சேவித்தது. யோசுவா வயதான காலத்தை அடைந்தபோது 24 அதிகாரம் யோசுவாவின் புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த பிரஜைகளுக்கு எல்லாருக்குமான தன்னுடைய கடைசி செய்தியை கொடுத்தான். என்னவென்று தெரியுங்களா? நல்ல கவனிங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடிமையினிடத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாக்கு பண்ணின பூமிக்கு வழிநடத்தி நம்மை இவ்விதத்திலே ஸ்திரப்படுத்தியிருக்கிற தேவனை சேவிப்பீர்களோ, அல்லது உங்களின் பழைய பாப வாழ்க்கையை அனுசரித்து பழைய வாழ்க்கையே வாழ்வீர்களோ? அது உங்கள் இஷ்டம். இதே போன்ற ஒரு செய்தியை அல்லது இதே செய்தியின் சாராம்சத்தை மோசேயும் தான் இறப்பதற்கு முன்பு கொடுத்தான். இந்த பாருங்க, உங்களுக்கு முன்பாக தேவன் ஆசீர்வாதத்தையும் அதேபோல சாபத்தையும் மரணத்தையும் அதேபோல ஜீவனையும் உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன முடிவெடுக்க விருப்பமோ அந்த முடிவை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜீவனை நேசித்து தேவன் அருளிருக்கிறவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு கனிகொடுக்கும் வகையிலே நீங்கள் ஜீவனை வேண்டுங்கள். அப்படி அதை விட்டுவிட்டு மரணத்துக்கு ஏதுவாய் நடப்பீர்கள் என்றால் உங்கள் கைகளாலேயே தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். சாய்ஸ் இஸ் யாஸ். தயவு செஞ்சு கவனிக்கணும். எப்பொழுதும் எந்த இடத்திலும் கூட தேவன் தாமிட்ட கட்டளையாக இருந்தாலும், நியாயப்பிரமாண விதிகளாக இருந்தாலும், எந்த கட்டளையாக இருந்தாலும் பலவந்தமாய் மனிதனின் மீது அவர் திணிக்க முயன்றதில்லை. மனிதனை தேவன் சிருஷ்டித்த போது அவர்களை ஒரு அடிமைகளாக தேவன் சிருஷ்டிக்கவில்லை, அல்லது மரபொம்மையைப் போல அல்லது ரோபோவைப் போல தேவன் மனிதனை சிருஷ்டிக்கவில்லை. அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். முதலிலிருந்தே அவனுக்கு ஒரு சுதந்திரத்தை அருளியிருந்தார். நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை அருளியிருந்தார். பழத்தை புசிக்க வேண்டுமா புசிக்க வேண்டாமா உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது. ஆனால் புசித்தால் அது உங்களுக்கு அபாயம், புசித்தால் சாகவே சாவீர்கள். தேவன் சாய்ஸ் கொடுத்திருந்தாருங்க. அன்று ஏவாள் என்ன செய்தாள்? தேவனுடைய பேச்சை மீறினாள். புசிக்க கூடாததை புசித்தாள். மனித குலத்திற்கு மரணத்தை கொண்டு வந்து விட்டாள். முதலிலிருந்தே தேவன் மனிதனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். நல்ல முடிவை எடுப்பதற்கும் அல்லது தனக்கு தரப்பட்ட புத்தியிலிருந்து கெட்ட முடிவையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாளும் தேவன் எந்த விஷயத்திலையும் மனிதனை வற்புறுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. சகோதரனே கவனிக்கிறியா? சகோதரியே கேட்கிறியா? நான் என்னுடைய இஷ்டப்படி குடிப்பேன், நான் என்னுடைய இஷ்டத்துக்கு ஊர் சுற்றுவேன், நான் என்னுடைய இஷ்டத்திற்கெல்லாம் வாழ்வேன் என்று நீ தீர்மானம் எடுத்தால் தேவன் உன்னை வற்புறுத்தி மாற்ற விரும்ப மாட்டார். அது உன் இஷ்டம். இல்லை ஆண்டவரே, நான் என்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு விடுகிறேன், பழைய வாழ்க்கையை விட்டு நான் மீண்டு வெளியே வருகிறேன், இது முதற்கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு உம்முடைய வல்லமை வேண்டும் என்று கேட்டால் உன்னுடைய இஷ்டத்திற்கேற்ப தேவன் உனக்கு பலன் தருவார். இயேசுவே நீர் எனக்கு தேவையில்லை, நான் நரகத்திற்கு போகிறேன், பரவாயில்லன்னா உன் இஷ்டம். இயேசுவே நீர் எனக்கு வேண்டும். கவனிங்க, ஒரு திருடன் நீர் தேவனுடைய குமாரன் என்றால், ரட்சகர் என்றால் உம்மை ரட்சித்துக்கொள், எங்களையும் கூட நீ ரட்சி. அது அவனோட திமிரு. ரட்சிக்கப்படுவதற்கு அவனுக்கு என்ன இருக்குங்க? அவன் செய்த பாவத்தினாலே, அவன் செய்த தவறான காரியங்களினாலே அவனுக்கு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு உரிமையும் இல்லை, அவனுக்கு தகுதியும் இல்லை. என்ன கேட்கிறான்? நீர் தேவனுடைய குமாரன் என்றால் நீர் உம்மை ரட்சித்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தம்மைத்தாமே ரட்சிப்பதற்காக அல்ல, அழிந்து போய்க் கொண்டிருக்கிற மனிதனை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையை, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவனாக இருந்த அந்த கள்ளன் என்ன சொல்லுகிறான்? உம்மை நீர் ரட்சித்துக் கொள்ளும், அதே போல என்னையும் முடிந்தால் நீர் ரட்சிக்க வேண்டும். அது அவனுடைய புத்தி.
ஆனா இரண்டாம் கள்ளன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற போது என்னை ஒரு தடவை நினைத்தருளுங்க ஆண்டவரே, என்ன ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. இது இவனுடைய புத்தி. ஒரு கள்ளன் என்ன சொல்லுகிறான்? முடிஞ்சா உன்னையே நீ ரட்சிச்சுக்கோ, அதுக்கப்புறம் என்ன எங்களையும் நீ ரட்சிக்கலாம். இரண்டாம் அவன் அங்க என்ன சொன்னான்? ஏ பைத்தியக்காரனே, நீ செய்த பாவத்தினால, நான் செய்த பாவத்தினால நமக்கு இந்த சிக்ஷை விதிக்கப்பட்டிருக்கிறது கரெக்ட். ஆனா அவர் என்னடா பாவம் பண்ணியிருக்காரு? அவரிடத்திலே எந்த பாவமும் கிடையாது. அவர் எந்த பாவமும் அறியாதவர். ஆனாலும் சிட்சிக்கப்படுகிறார் என்றால் அந்த சிட்சைக்கு பின்னால் தேவனுடைய பெரிய நோக்கம் உண்டு. அந்த பெரிய நோக்கம்தான் எனக்கான ரட்சிப்பு. அந்த கள்ளன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டதால தான் இயேசுவே, இயேசுன்னு பேருக்கு என்னங்க அர்த்தம் யோசிச்சு பாருங்க, சொல்லுங்களேன். ரட்சகர். எனவே அவர் என்ன சொல்லுகிறார் அந்த கள்ளன்? ரட்சகரே அப்படின்னா என்ன அர்த்தங்க? என்னை ரட்சிக்கிறவரே, ரட்சிக்கிறவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிறவது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏசு கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அங்கிருந்து ஒரு நாளிலே இயேசு வருவார், தம்முடைய ராஜ்யத்தோடு வருவார். தம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையுமே கூட தம்மோடு நித்திய காலமா இருக்கும்படி அவர்களை கூட்டிக் கொண்டு போவார் என்பதை நம்பினான் அந்த கள்ளன். எனவேதான் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வருகிற போது இயேசுவே, அடியேனை நினைத்தருளும் ப்ளீஸ். அது அவனோட சாய்ஸ். இயேசு உடனடியாக அந்த கள்ளனிடத்துல, இன்று நிச்சயமாகவே நீ என்னுடனே கூட பரதீசியிலே இருப்பாய். அற்புதம்! அதுவரைக்கும் அவன் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் சட்டம் அவனுக்கான தண்டனையை விதித்திருந்தது. அதற்கு பின்பு அவனுக்கு வரப்போவது நரகாக்கினைதான். ஆனால் அன்று அவன் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். என்னவென்றால், நான் செய்த என் காரியங்களுக்காக நான் சிட்சை விதிக்கப்பட்டிருக்கிறேன். அதே நான் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவேன் என்றால் எனக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. எஸ், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. இயேசுவுக்குள்ளிருந்த ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் கிடையாது. எவ்வளவு அற்புதம்! ஜெபிக்கலாமா? கம், லெட்ஸ் ஆல் ப்ரே டுகெதர். அப்பா, என்னை வேறு பிரித்திருக்கிறீர் பாவத்திலிருந்து, என்னை வேறு பிரித்திருக்கிறீர் உலகத்தினின்று, என்னை வேறு பிரித்திருக்கிறீர் அந்தகாரத்தினின்று. என்னை உம்முடைய குமாரத்தியாய், உம்முடைய குமாரனாய், உம்முடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை ஆதாரமாக்கிக் கொண்டு, அது ஆரோக்கிய விஷயத்திலே கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். இப்படி எவைகளெல்லாம் இன்று எங்கள் வாழ்க்கையில நாங்கள் தைரியமாய் வாழ்வதற்கான ஆதாரமாக ஆகியிருக்கிறதோ, அவைகளை சார்ந்து கொண்டு நாட்களிலே உம்மை குறித்த பயமே இல்லாமல் போய்விட்டதே. மன்னிங்கப்பா, மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே. இவைகளெல்லாம் உம்மை விட்டு எங்களை தூரமாக்குகிறதோ, அவைகளை சார்ந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் இன்னும் அழித்துக் கொள்வதற்கு பதிலாக உம்முடைய பாதத்தை பற்றிக் கொள்ளுகிறோம். நீர் மிகவும் நேசித்த திராட்சை கொடி, வேறு பிரித்து நாட்டப்பட்ட திராட்சை கொடி ஆண்டவரே, அது கெட்டு போய்க் கொண்டிருக்கிறது, பாழாகி போய்க் கொண்டிருக்கிறோமே. எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒரு விஷயங்களை கவனிங்க ஐயா. நேற்று எப்படி இருந்தோம், ஆனால் இன்று எப்படி ஆகிவிட்டோம். நேற்றுள்ள ஆவிக்குரிய காரியங்கள் இன்று எங்களுக்குள் குறைந்து விட்டது. நேற்றிருந்த பரிசுத்தம் இன்று எங்களுக்குள் குறைவுபட்டு விட்டது. நேற்று இருந்த ஜெபம் இன்று எங்களுக்குள் குறைவுபட்டு விட்டது. ஆண்டவரே, எங்களுக்கு தயவாய் இறங்குங்க. எங்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. எங்கள் இருதயத்தை பரிபூரணமாய் சுத்திகரிங்க ஆண்டவரே. உறைந்த மழையைப் போல ஆண்டவரே என்னையும் எங்களையும் கழுவுங்க ராஜா. நீர் எங்களை பார்க்கிற ஒவ்வொரு முறையும் நீர் சந்தோஷப்படுகிற விதத்துல ஜீவிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி,
தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.